ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ இல்லை இன்ஜினியரிங் படித்து முடிச்சவங்களா இருந்தாலோ எஸ்பெஷலி ஃப்ரம் ட்ரிபிள்இ இசி அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதாவது காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி ஒரு ரீல்ஸை பார்க்குறோம் அப்படின்னா அது ஸ்பெண்டிங்கில் தான் வரும், செலவு பண்ணுறதுல தான் வரும். அதே 10 நிமிஷத்தை செலவு பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு இந்த 10 நிமிஷம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏஇ, டிஎன்எம்ஏஏடபிள்யூஎஸ், டிஎன்இபி ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு நீங்கள் உங்கள் எக்ஸாமில் கிராக் பண்ணுறதுக்கு நாங்கள் 100% செலெக்ஷன் கேரண்டியோட ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோங்க. ஆமாங்க, ஸ்பாக்ஸ் அகாடமி இஸ் லான்ச்சிங் அ ஸ்பாக்ஸ் கேரண்டி பேட்ச், எ மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அதாவது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்ஜெக்ட்ஸ்லேருந்து டீச் பண்ணுற மாதிரி ஒரு 1 year மோஸ்ட் இன்டெப்த் கோர்ஸை தான் ஸ்பாக்ஸ் அகாடமி இப்போ லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோர்ஸில் என்னெல்லாம் கவர் ஆகுது, டெக்னிக்கல் கவரேஜ் என்ன, நான் டெக்னிக்கல் கவரேஜ் என்ன, என்னென்ன டெஸ்டஸ் இருக்குது, எவ்வளோ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம், டைம் ஷெடியூல் என்ன, ஸ்பார்க்ஸ் ரிப்போர்ட் கார்டுன்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதாவது செலெக்ஷன் கேரண்டி கார்டுன்னு நாங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த கேரண்டி கார்டை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட ஓவரால் ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 25,000 ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் இருக்குங்க. நம்ம அகாடமிக்கும் மற்ற அகாடமிக்கும் இந்த கோர்ஸ் மூலமாக இருக்க கம்பேரிசன் என்ன, இந்த கோர்ஸோட ப்ரைசிங் டீடைல்ஸ் என்ன, அண்ட் நம்ம அகாடமியோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இட் கவர்ஸ், இந்த ஸ்பாக்ஸ் கேரண்டி பேட்சில் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே கவர் ஆகுது. டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே லைவ் கிளாஸஸ் தான். ட்ரிபிள்இ, இசி அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனி லைவ் கிளாஸஸ் இருக்குது. நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது ஜிஎஸ், மேக்ஸ் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு சரியாக இருக்கும். டெக்னிக்கல் லைவ் கிளாஸஸை சிலபஸ் கவரேஜ் அண்ட் மார்க் இம்ப்ரூவிங் செஷன் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். சிலபஸ் கவரேஜில் பேசிக் கான்செப்ட்ஸ், கொஸ்டின் சால்விங் செஷன், டெய்லி டெஸ்ட் சீரிஸ் வித் லைவ் டிஸ்கஷன். பேசிக் கான்செப்ட்ஸை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட கொஸ்டின் சால்விங் அப்ரோச்சும் இருக்கும். ஸோ பேசிக் கான்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கொஸ்டின் சால்விங் செஷன், அதுக்கப்புறம் டெய்லி டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு டெஸ்ட்டில் என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம லைவ் டிஸ்கஷனில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் மார்க் இம்ப்ரூவிங் செஷன்ல ஸ்பார்க்ஸ் குவிக் ரிவிஷன் ஒன்று இருக்கு. இது என்ன அப்படின்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸையும் தனியாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்பார்க் குவிக் ரிவிஷன். அதுக்கப்புறம் ஸ்பார்க்ஸ் ஃப்ளாஷ்பேக்னா என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், நம்ம பார்த்த டாப்பிக்கில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்துருக்காங்க, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பார்க்ஸ் ஃப்ளாஷ்பேக். அதுக்கப்புறம் ஸ்பார்க்ஸ் டைம் பாம்பில் கிளாஸில் நாங்கள் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருவோம், அதுக்கான டைமரையும் செட் பண்ணிடுவோம். எவ்வளோ டைம்குள்ளே நீங்கள் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறீங்க, உங்களோட அந்த கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பார்க்ஸ் எஃப்ஐஆரில் நீங்கள் எப்படி அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்கிறத பார்த்து எந்தெந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்க, எந்தெந்த யூனிட்டில் வீக்காக இருக்கீங்கலாம் பார்த்து அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலாம், எப்படி நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பார்க்ஸ் எஃப்ஐஆரையும் நாங்கள் இதில் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க. ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுலேயே தனியாக டெஸ்ட் சீரீஸும் இருக்குது, அதுக்கு ரெக்கார்டட் டிஸ்கஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வர டவுட் எல்லாம் என்னென்ன டவுட் வருங்கிறத தெரிஞ்சு ஆல்ரெடி அதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். டெக்னிக்கல் டெஸ்ட் ஷெடியூலில் மொத்தமாக 135 டெஸ்ட் ஷெடியூல் பண்ணியிருக்கோம். இதில் டாபிக் வைஸ் டெஸ்ட் மட்டும் 100 இருக்குது, யூனிட் வைஸ் எஃப்ஐஆர் 10 இருக்குது, யூனிட் வைஸ் எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல் 10 இருக்குது. எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவலில் என்னென்னா இப்போ லாஸ்ட்டாக கரண்ட் வரைக்கும் என்ன எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும், அந்த எக்ஸாம்ஸோட லெவல்லாம் எவ்வளோ இருந்துச்சோ அதுதான் எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல். இதுக்கு போக போக அவங்களோட டஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க. ஸோ நாம் அதுலேயும் ப்ராக்டிஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணால் அது எவ்வளோ ஹார்டாக இருக்கும் அதையும் நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூனிட் வைஸ் லெஜெண்டரி எக்ஸாம் லெவல் 10ன்னு கொடுத்துருக்கோம். இது எப்படின்னா இப்போ இருக்க எக்ஸாம்ஸை விட இன்னும் கூட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்புறம் ஃபுல் லென்த் டெஸ்ட் இன்னும் ஒரு 5 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து 135 ஷெடியூல் பண்ணியிருக்கோம்.
அடுத்ததா நான் டெக்னிக்கல பார்த்தீங்கன்னா, அதுலயுமே ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து 60 டெஸ்ட் சீரிஸ் குடுத்துருக்கோம். ஜிஎஸ்க்கு ஃபுல் லென்த் டெஸ்ட் 3, அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஃபுல் லென்த் டெஸ்ட் 3ன்னு டோட்டலா நான் டெக்னிக்கலுக்கு மட்டும் 66 டெஸ்ட் சீரிஸ் வச்சிருக்கோம். ஸோ டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலை சேர்த்து டோட்டலாக 201 டெஸ்ட் சீரிஸ் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோங்க. இந்த 201 டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது உங்களோட சக்ஸஸ்க்கு பக்கத்தில் போகிறதுக்கான 201 ஸ்டெப்ஸ். நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி முடிக்கும் போது ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறீங்க உங்கள் சக்ஸஸுக்கு பக்கத்தில் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ் வேறு எந்த அகாடமியுமே கொடுக்க மாட்டாங்கங்க. நாம் மட்டும்தான் இவ்வளோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணியாச்சு, அது படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் தருவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக தருவோம். அதுவும் ஃப்ரீயாகவே உங்களுக்காக தரோம். கிளாஸுக்கு தனியாக டெஸ்ட்டுக்கு தனித்தனியான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. கிளாஸில் சிலபஸ் கவரேஜ்க்காக மட்டும் 200 பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். தென் மார்க் இம்ப்ரூவிங் செஷனுக்கு தனியாக 40 பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், அது போக டெஸ்ட்டுக்குன்னு தனியாக 191 பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக தரோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 431 பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தரோங்க. இந்த அளவு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உங்களுக்காக யாருமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸோட டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 இயர்னு நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். இதில் வந்து 8 months இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் டெக்னிக்கல் அண்ட் 4 months இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் நான் டெக்னிக்கல். இதில் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் 8 months லைவ் செஷனுங்க. உங்களுக்கு சும்மா கோர்ஸை கொடுத்துட்டு நீங்களே படிச்சுக்கோங்கன்னு சொல்லாமல் லைவாக உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ண போகிறோம். நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்களே செல்ஃப் ஸ்டடி உங்களுக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் படிச்சுக்கலாம். அதுக்கான ஸ்டடி பிளானையும் நாங்கள் கொடுத்துருவோம். இந்தந்த நாளைக்கு இந்தந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், இந்தந்த டெஸ்ட் சீரீஸை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை கொடுத்துறதுனால அதை நீங்கள் ஈஸியாக உங்களோட வீட்டில் வச்சே படிச்சுக்கலாம். டெக்னிக்கல் டைம் ஃப்ரேமில் சிலபஸ் கவரேஜ்க்காக மட்டும் 20 வீக்ஸ் அலாகேட் பண்ணியிருக்கோம். இதில் மண்டே டு ஃப்ரைடே டெய்லி 4 செஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 செஷனில் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை வந்து டீச் பண்ணுவோம். 3வது செஷனில் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, அந்த டெஸ்ட்டில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 4வது செஷன் லைவ் டிஸ்கஷன்ஸ் வச்சுருக்கோம். இந்த டெஸ்ட் சீரீஸில் என்னென்ன மிஸ்டேக்கோ அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்காக இந்த லைவ் டிஸ்கஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க் இம்ப்ரூவிங் செஷனு லாஸ்ட்டு தனியாக ஒரு 8 வீக்ஸ் அலாகேட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நிறைய டெஸ்ட்டு எழுதி முடிச்சிருப்பீங்க. அந்த டெஸ்ட்டில் என்னென்னலாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அதில் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா எப்படிலாம் நம்ம உங்களோட மார்க்கை கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மார்க் இம்ப்ரூவிங் செஷன் தனியாக வச்சுருக்கோம். மண்டே டு ஃப்ரைடே இதுலேயும் 4 செஷன் இருக்கும். ஸோ குவிக் ரிவிஷனாக என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸை மறுபடியும் ஷார்ட் நோட்ஸாக எடுக்கணும். ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். டைம் பாம்பில் நம்ம குறிப்பிட்ட ஒரு டைம்ல அப்போ வந்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஒரு டைமர் கொடுத்தோம்னா இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு டைமர் கொடுத்து அதுக்குள்ள நீங்க சால்வ் பண்றீங்களா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்பார்க்ஸ் எஃப்ஐஆர்ல ஆஸ் யூஷுவல் நீங்க வந்து எந்த டாபிக்ல வீக்கா இருக்கீங்க, எதுல கொஞ்சம் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அனலைசிஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த எஃப்ஐஆரையும் வச்சிருக்கோம். உங்களோட சிலபஸ் கவரேஜ் அண்ட் மார்க்ஸ் இம்ப்ரூவிங் செஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெக்னிக்கல் டெஸ்ட் சீரீஸ்னு ஒன்று தனியாக வச்சுருக்கோம். இது ஒரு 5 வீக்ஸ்க்கு 25 எக்ஸாம்ஸ் இருக்கும். அதாவது மண்டே டு ஃப்ரைடேல யூனிட் வைஸ் எக்ஸாக்ட் எக்ஸாம் 10, யூனிட் வைஸ் லெஜெண்டரி எக்ஸாம் 10, இது போக ஃபுல் லென்த் எக்ஸாம் 5 வச்சுருக்கோம். ஸோ டோட்டலாக 25 எக்ஸாம்ஸ். இந்த 25 எக்ஸாம்ஸும் எழுதி முடிக்கும் போதே உங்களோட ஃபைனல் மார்க்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு யூகிக்க முடிகிற அளவுக்கு இந்த 25 எக்ஸாம்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சிலபஸ் கவரேஜ், மார்க் இம்ப்ரூவிங் செஷன், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டெஸ்ட் சீரீஸ், இது எல்லாமே சேர்த்து ஒரு 33 வீக்ஸ் இருக்கு. இந்த 33 வீக்ஸ் கோர்ஸை தான் நாங்கள் கம்மிங் செப்டம்பர் 8 ஆரம்பிக்க போகிறோம். செப்டம்பர் 8ல் ஆரம்பித்து இது ஏப்ரல் 24 வரைக்கும் இருக்க போது ஒரு கம்ப்ளீட் 8 month டீப் கோர்ஸாக தான் இந்த டெக்னிக்கல் டைம் ஃப்ரேம் இருக்க போகுது. டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம டெக்னிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் நான் டெக்னிக்கலுக்கும் கொடுக்கணும் இல்லையா? அதனால் நான் டெக்னிக்கலுக்கு தனியாக 4 month டைம் ஃப்ரேம்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த 4 months கோர்ஸில் மண்டே டு சாட்டர்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணணும். வீடியோ நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெய்லி 3 வீடியோஸ் நீங்கள் பார்த்து தனியாக படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டடி பிளானையும் நாங்களே கொடுத்துருவோம். நீங்கள் அந்த ஸ்டடி பிளானை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால் நான் டெக்னிக்கல்ல ஹை ஸ்கோர் கண்டிப்பா எடுக்க முடியும்.
ஸ்பார்க்ஸ் கேரண்டி பேட்சை பொறுத்த வரைக்கும் இது 1 இயர் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட் ஷெட்யூலை ஆரம்பத்திலே போட்டு வச்சுட்டு தான் நாங்கள் கோர்ஸ் லான்ச்சிங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 10 யூனிட்ஸ் இருக்குது டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிலபஸில். அந்த 10 யூனிட்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக்ல ஆரம்பிச்சு லாஸ்ட் 10th யூனிட்ல இருக்கிற லாஸ்ட் டாபிக் வரைக்குமே எந்தெந்த டேட்ல எந்தெந்த டாபிக் நம்ம படிக்கணும், எந்தெந்த டேட்ல எந்தெந்த டாபிக்கு நம்ம டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் ஷெட்யூலா நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஃபேக்கல்டிஸ். இது போக நம்ம வந்து ஒரே நாளில் ஒருவேளை நிறைய படித்தா நம்ம ரொம்ப டம்ப் ஆகுற மாதிரி இருக்கும், நம்மளால படிக்க முடியாது. போட்டு இது பண்ணாமல் ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ படித்தா போதும், இவ்வளோ படித்தாலே நம்ம ஈஸியாக டெஸ்ட் அட்டன் பண்ணிடலாம், நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணி இந்த கம்ப்ளீட் ஷெட்யூலை நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஈஸியாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது சிவில் டிபார்ட்மெண்ட்கான டெஸ்ட் ஷெட்யூலுங்க. நம்ம என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத கூட நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சாச்சு. அதுவும் ஒரு யூனிட்டுக்கு இல்லை, டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிலபஸில் இருக்கிற 10 யூனிட்டுக்குமான டாபிக் வைஸ் டெஸ்ட் ஷெட்யூலுமே நம்ம கிட்ட இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம டெஸ்ட் போட வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலை. இது ட்ரிபிள்இ அண்ட் இசி டிபார்ட்மெண்ட்கான கிளாஸ் ஷெட்யூல். அவங்கவுங்க யூனிட்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எந்தெந்த டாபிக்ஸ் என்னென்னைக்கு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாமே ரொம்ப கம்ப்ளீட்டாக 10 யூனிட்டுக்குமே ரெடி பண்ணி ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மவே புதுசாக ஒரு ஷெட்யூல் போட்டு படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஷெட்யூலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் ஈஸியாக எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். கிளாஸுக்கு மட்டும் இல்லைங்க, நாங்கள் டெஸ்ட்டுக்கு கூட ஷெட்யூல்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டு வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ அண்ட் இசி டிபார்ட்மெண்ட்ஸுக்கான டெஸ்ட் ஷெட்யூல்ஸ் தான் உங்களுக்காக ஸ்க்ரீனில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது வெறும் ஒரு யூனிட்டுக்கு இல்லைங்க, நாங்கள் 10 யூனிட்டுக்குமே ஆல்ரெடி போட்டு வச்சுட்டு தான் இந்த கோர்ஸையே லான்ச் பண்ணுறதுக்கான டேட்டையே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். கம்ப்ளீட் பிளான் இஸ் ரெடி நவ். ஸோ ஸ்பார்க்ஸ் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட பின்னாடி இதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதாங்க இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கிற ரிப்போர்ட் கார்டு. ரிப்போர்ட் கார்டுன்னு உடனே நீங்கள் ஏதோ நம்ம ஸ்கூல் படிக்கும் போது கொடுத்த ரிப்போர்ட் கார்டுன்னு நினச்சிக்காதீங்க. இதில் நீங்கள் எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கிளாஸை நீங்கள் டெய்லி அட்டென்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் அட்டென்ட் பண்ணுற கிளாஸ் லைவ் கிளாஸா ரெக்கார்டட் கிளாஸா, அந்த கிளாஸில் நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்களா, நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அடுத்து ரிவைஸ் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை தனியாக எடுத்து ஷார்ட் நோட்ஸ்னு ஒன்று தனியாக எடுத்தீங்களா, அன்னைக்கான ரிவிஷனை படிச்சிங்களா அப்படிங்கிறது உங்களை ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு ரிப்போர்ட் தான் இந்த ஸ்பார்க்ஸ் ரிப்போர்ட் கார்டு. நீங்கள் எல்லாமே இதில் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ். அது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலை அப்படிங்கிறத இது பண்ணிவிட்டு 1 மார்க்கை கம்மி பண்ணிவிட்டு கிளாஸ் மார்க்ஸ்ன்னு வேற தனியாக அதுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் மார்க்ஸு ரிப்போர்ட் கார்டு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக அந்தந்த கிளாஸை அட்டன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் உங்களோட ட்ராக்கிங்கை எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ரிப்போர்ட் கார்டு. அது போக அந்தந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் வச்ச டெஸ்ட்டில் நீங்கள் என்ன மார்க்ஸ் எடுத்தீங்க, அந்த மார்க்ஸ் லெஸ் தென் 40% இருந்தால் வீக்கு, 40 to 80 இருந்தால் ஆவரேஜ், கிரேட்டர் தென் 80 இருந்தால் வெரி குட். ஸோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க இந்த ரிப்போர்ட் கார்டு. நெக்ஸ்ட் யூனிட் வைஸ் ரிப்போர்ட் கார்டுனா என்ன அப்படின்னா, அந்த கிளாஸ் வைஸ் ரிப்போர்ட் கார்டு இருக்கு இல்லையா, அதோட மொத்த ஆவரேஜ் தான் இந்த யூனிட் வைஸ் ரிப்போர்ட் கார்டு. இது எதுக்குன்னா, அந்தந்த யூனிட்ல நீங்க எப்படி இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்போ ஒரு யூனிட் இருக்கு, அதுல ஒரு 10-15 டாபிக் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நமக்கு அந்த யூனிட்டை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இருக்கும் இல்லையா. அதனால ஒரு டாபிக்ல நீங்க வீக்கா இருக்கலாம், ஒரு டாபிக்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அந்த யூனிட்ல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த யூனிட் வைஸ் ரிப்போர்ட் கார்டு. நெக்ஸ்ட் இஸ் a very important ஸ்பார்க்ஸ் செலெக்ஷன் கேரண்டி கார்டு. இதில் எப்படின்னா, அந்த யூனிட் வைஸ் மார்க்ஸை வச்சு இதில் ஆவரேஜாக நாங்கள் ஒரு மார்க்ஸ் போடுவோம். எந்தெந்த யூனிட்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறத பார்த்து ஆவரேஜ் மார்க்ஸ் அண்ட் ஆவரேஜ் பர்சன்டேஜை வச்சு நீங்கள் லெஸ் தென் 40ல் இருந்தீங்க அப்படின்னா உங்களை இன்னும் நாங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களோட டெஸ்ட் சீரீஸை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம். இதில் வெரி குட், நீங்கள் கிரேட்டர் தென் 80% வந்துட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு, கிராக் பண்ணி ஒரு ஆஃபீஸர் ஆகிறதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்ட்டு நாங்கள் கொடுக்கறது தான் இந்த ஸ்பார்க்ஸ் செலெக்ஷன் கேரண்டி கார்டுங்க. இந்த கோர்ஸோட ஓவரால் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 650+ செஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோங்க. டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டையுமே சேர்த்து 650+ செஷன்ஸ் கொடுக்கறது நம்ம அகாடமி மட்டும்தாங்க. 200+ டெஸ்ட் சீரீஸ் கொடுக்குறோம், ப்ளஸ் 430+ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உங்களுக்காக கொடுக்குறோங்க. 20,000+ கொஷின் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. இந்த
20,000 questions தாண்டியாங்க நமக்கு ஃபைனல் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்ற போறாங்க? கண்டிப்பா கிடையாது. 110 plus reports. ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட் ரிப்போர்ட், ஃபைனல் செலெக்ஷன் கேரண்டி ரிப்போர்ட்னு 110 plus reports. நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்களால இருந்து ஆரம்பிச்சு நோட்ஸ் எடுத்தீங்களா, ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்களான்னு உங்களை இவ்வளோ மைன்யூட்டா ட்ராக் பண்றோம். இது எல்லாமே சேர்ந்து வெரி 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 அஃபோர்டபுள் ப்ரைஸில், அதுவும் 180 plus பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கிற நம்ம அகாடமில இருந்து ப்ரொவைட் பண்றோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த செலெக்ஷன் கேரண்டி பேட்ச்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் மேக்கிங் ரிவார்டுங்க. அதாவது நாங்கள் கிளாஸ் எடுக்கும் போது நீங்கள் டெய்லி நோட்ஸ் எடுப்பீங்க இல்லையா, அதை நாங்கள் பிடிஎஃபாக அனுப்ப சொல்லுவோம். அதில் யார் ரொம்ப பெஸ்ட்டாக உங்களோட நோட்ஸை கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த கோர்ஸில் 25,000 கேஷ் ப்ரைஸ் ரிவார்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட நோட்ஸை தான் வரப்போகிற நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியலாகவும் கொடுக்க போகிறோம். ஸோ யோசிச்சு பாருங்க, உங்களோட நோட்ஸை வச்சு இன்னும் 1000 பேர் படிக்க போகிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ பெருமை இல்லையா? நீங்களும் படிச்ச மாதிரி ஆச்சு, 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் ஆச்சு இல்லையா? சோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தாங்க சொல்லணும். கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி தாங்க எப்போவுமே பெஸ்ட்டு. நம்ம அகாடமியில் 650 plus செஷன்ஸ் கொடுக்குறோம். அதர் அகாடமிஸ் பார்த்தீங்கன்னா 150 plus செஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. நாம் 200 plus டெஸ்ட் சீரீஸ் கொடுக்குறோம். மற்ற அகாடமிலலாம் 50 plus டெஸ்ட் சீரீஸ் தான் இருக்குது. நீங்கள் எங்கேனாலும் விசாரிச்சுக்கலாம். நாம் 430 plus ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோங்க. எந்த அகாடமிலுமே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ப்ளஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம அகாடமியில் மட்டும்தான், அதுவும் இந்த பேட்சில் தான் நம்ம கொண்டே வந்திருக்கோம். இந்த செலெக்ஷன் கேரண்டி பேட்ச்க்கு 110 plus ரிப்போர்ட்ஸ் நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். 20,000 plus கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. மற்ற அகாடமில பாத்தீங்கன்னா வெறும் 5,000 plus கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் தான். நம்மளோட அகாடமியோட ரிவ்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,800 plus பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குங்க. மற்ற அகாடமிக்லாம் 100 plus ரிவ்யூஸ் தான் இருக்கு. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெரி 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 அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க. மற்ற அகாடமிஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 45,000லேருந்து 90,000 வரைக்கும் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கெலாம் வாங்குறாங்க. அவங்க ஒரு கிராஷ் கோர்ஸ்க்கு வாங்குற அமௌண்ட்டை விட நம்மளோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஸ்பாக்ஸ் கேரண்டி பேட்சோட மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் 8 மண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை இன்னுமே ஃபுல்லாக பாருங்கள். இந்த கோர்ஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வெரி 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க. அதுவுமே இன்னைக்கு டீச்சர்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் ஆஃபராக 50% ஆஃபர் கொடுத்துருக்கோம் டில் செப்டம்பர் 7th வரைக்கும். ஏன்னா மண்டே 8th நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் 7th இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸில் 50% ஆஃபர் இருக்குது. நீங்களும் இன்றைக்கே இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே வேணாங்க, இந்த நம்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வேற கோர்ஸ் படிச்சிருக்கேன் ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் எனக்கு ஜாயின் பண்ணணும்னு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவும் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. நீங்களுமே இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். 1,835 plus பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கிறது நம்ம அகாடமி மட்டும்தாங்க. இந்த அளவுக்கு டெக்னிக்கல் கோர்ஸ்க்கு எந்த அகாடமிக்குமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடையாது. இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கிற ஒரு அகாடமிலேருந்து இந்த கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா இன்னுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான். சீக்கிரமே ஜாயின் பண்ணுங்க. வாய்ப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் எப்போவாது தாங்க கிடைக்கும். இப்படி ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில், அதுவும் 1,835 plus பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்க ஒரு அகாடமிலேருந்து இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு எப்போவுமே கிடைக்காது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே செய்யாதீங்க. உங்கள் கோலை ரீச் பண்ணுறதுக்கான சரியான பாதையும் படிக்கட்டும் இந்த கோர்ஸாக தான் இருக்க முடியும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி உங்களோட சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இன்றைக்கே நீங்கள் எடுத்து வைங்க. இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸை இவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸில், அதுவும் டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரோட யாருமே கொடுக்க முடியாதுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 9677711366ங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை இன்னைக்கே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இப்படி ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கே உங்களோட அட்மிஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரம் சால்வ் வித் ஸ்பார்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் சால்வ் வித் ஸ்பார்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.